பாருங்க இந்த அங்கிள் வந்து இது பதுல்ல டவுன் என்னன்னு கேட்டால் இங்கே வந்திருக்காரு. இவரோட பேஸு காசு ஐடென்டிட்டி எல்லாம் தொலைஞ்சிருச்சான். ஐடென்டிட்டி மட்டுமா கொடுத்தாங்க? ஐடென்டிட்டி மட்டும் கொடுத்தாங்கன்னா அழுதுகிட்டு இருந்தார். அவங்க பேர பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்க வழியில் பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்னு. அதான் நான் காசெல்லாம் கொடுத்து ஐயாவுக்கு தான் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சாக்லேட் டிபிடி எல்லாமே இருக்குது, ஐஸ்கிரீமாக. சந்தோஷம் தானே, அழுகக்கூடாது சரியா? அவனா போயிட்டு வாங்க. போதும் தானே காசு பஸ்ஸுக்கு? சரி அப்போ பாய். அவனை எந்த பக்கம் போகணும்? அப்படியே வா. சரி அப்போ கும்பிடையெல்லாம் வேணாம் சாமி, நம்ம அப்பா அம்மா ஆயிட்டோம். சரி பாய் பை. இந்த வீடியோ ஏன் போடுறேன்னு கேட்டால், அவர் கையில் 3 கிலோ அரிசியை வச்சிட்ருக்காரு. அவரை நம்பி தான் அவங்க குடும்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேர பிள்ளைக்கு சாக்லேட் அது இதுன்னு வாங்கணும்னு காசெல்லாம் வச்சுருந்தாராம். எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சான். அவ்வளோ நேரம் அழுதுட்ருக்காரு. அவ்வளோ பேர்த்துட்ட கேட்டு யாருமே உதவி செய்யலை. எல்லாம் மேலே பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை யாருக்கும் வரலை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இதுவே இதை பார்க்குறவங்களோட அம்மா அப்பாவோ யாருமே அந்த நிலைமையில் எப்போயாவது இருக்கலாம். நான் கூட இருக்கலாம். அந்த அவசரம், கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பொய்க்கு ஏமாத்துறவங்க இருக்கலாம் சில பேர். ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் உள்ள கஷ்டப்படுற உண்மையானவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படி செஞ்சீங்கன்னா. கண்ணும் காணாத மாதிரி யாரும் போகாதீங்க. யாராக இருந்தாலும் பாவம்.